அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொன்னது, அவர் அறிவியல் விஞ்ஞானியாக இருக்கும் பொழுது 1979 காலகட்டத்துல SLV-3 அப்படின்ற ஒரு ராக்கெட்டை லான்ச் பண்றாங்க. அந்த ராக்கெட் ஒரு மிகப்பெரிய தோல்வி அடையுது. அப்போ பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்குது. இந்த தோல்வியை பத்தி பேசணும், யாரு போய் பத்திரிகையாளர் சந்திக்க வேண்டும் அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்தப்ப, அந்த குழுவினோட தலைவர் சதீஷ் தவான் அவர்கள் சீனியர் சயின்டிஸ்ட், நானே பத்திரிகையாளர் சந்திக்கிறேன் அப்படின்னு போய் பத்திரிகையாளர் சந்திச்சு, இந்த தோல்விக்கு முழு பொறுப்பு நானு அப்படின்னு சொல்லி அவர் ஏத்துக்கிறாரு. சரியா ஒரு வருட காலம் முடிஞ்ச பிறகு தங்களுடைய மொத்த உழைப்பையும் போட்டு எங்கெல்லாம் தவறு நடந்துச்சோ அந்த தவறெல்லாம் சரி செஞ்ச பிறகு திரும்ப ரீலான்ச் பண்றாங்க. மிகப்பெரிய வெற்றி அடையுது. மீண்டும் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு. அப்போ சீனியர் சயின்டிஸ்ட் சதீஷ் தவான் அவர்கள் சொல்றாரு, அவர்கள் தான் குழு தலைவர், இந்த வெற்றிக்கு என் குழு தான் காரணம், நீங்க எல்லாரும் போய் பத்திரிகையாளரை சந்திங்க அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் போய் பத்திரிகையாளர் சந்திக்கிறாங்க. எவன் ஒருவன் அவமானத்தை தன்னகத்தை கொண்டு வெகுமானத்தை தன் குழுவினரிடம் பகிர்ந்தளிக்கிறானோ அவனே சிறந்த தலைவன். தலைவன் பதவி அல்ல, பொறுப்பு. நன்றி.